உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புதைத்து அளிக்கப்பட்ட படுகொலை சாட்சியங்கள். ஐநா ஆணையாளருக்கு பரந்த கோரிக்கை. மோசமடையும் நிலைமை. நாட்டில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு பாரிய தட்டுப்பாடு. நாகப்பட்டினம் யாழ்ப்பாணம் பயணிகள் கப்பல் சேவை தொடர்பாக வெளியான தகவல். இசைப்பிரிய பாலச்சந்திரன் படுகொலைக்கு நீதி கிடைக்குமா? யாழ் ஆலய திருவிழாவில் இளைஞன் செய்த மோசமான செயல். இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல். சிதைந்து கிடக்கும் இஸ்ரேலின் மிகப்பெரிய நகரம். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களின் உடலங்கள் புதைக்கப்பட்டுள்ள மனித புதைகுழிகளை நீங்கள் பார்வையிட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர் ஆணையாளர் வோல்கர் டெர்க்கிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கோரிக்கை வடக்கு கிழக்கு மாகாணத்தில் பாதிக்கப்பட்டவர்கள், மனித உரிமை பாதுகாவலர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், பெண்கள் வலையமைப்புகள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்கங்கள், சிவில் அமைப்புகள், வடக்கு கிழக்கு சமூக இயக்கங்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் முன்வைத்துள்ளனர். இது தொடர்பில் அவர்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளருக்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பியுள்ளனர். இந்த கடிதத்தில் தமிழ் மக்களின் பிரச்சினைகள், தமிழ் மக்களுக்கு சர்வதேசத்திடம் காணப்படும் கோரிக்கைகள், தமிழ் மக்களுக்கான உரிமை மற்றும் நியாயமான சட்டம் என்பவை தொடர்பில் பலதரப்பட்ட விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கர் டெர்க் எதிர்வரும் 23ஆம் தேதி யாழ்ப்பாணத்திற்கு வருகை தர உள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மருந்தக களஞ்சிய சாலையில் சுமார் 180 அத்தியாவசிய மருந்துகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வலி நிவாரணிகள், நுண்ணுயிர் எதிர்ப்பிகள், உயர் ரத்த அழுத்தம், நீரழிவு நோய் மற்றும் சிறுநீரக நோய்கள் போன்ற பல அத்தியாவசிய மருந்துகளுக்கு பற்றாக்குறை இருப்பதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த குற்றச்சாட்டினை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக செய்தி தொடர்பாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க முன்வைத்துள்ளார். இதேவேளை அவர் மேலும் கூறுகையில், கடந்த பல மாதங்களாக புற்றுநோய் நோயாளிகளுக்கு மருந்தின் பெரும் பற்றாக்குறை நிலவுவதாகவும் இது புற்றுநோய் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் சில வரம்புகளுக்கு வழிவகுத்ததாகவும் அவர் கூறினார். தற்போது இந்த மருந்துகள் மற்றும் சுகாதார அமைப்பில் பல மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை உபகரணங்களுக்கு பற்றாக்குறை உள்ளது. மே மாதத்தில் கிடைத்த அதிகாரப்பூர்வ தரவு அறிக்கைகளின்படி மத்திய மருந்தக களஞ்சிய சாலையில் 180 அத்தியாவசிய மருந்துகளுக்கு பற்றாக்குறை இருந்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாகப்பட்டினம் யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை இடையிலான பயணிகள் கப்பல் சேவை இன்று முதல் 18ஆம் தேதி வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் இன்று 14, 15 ஆகிய திகதிகளில் தமிழக கடற்கரையோர பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என தெரிவித்துள்ளது. அத்துடன் 16ஆம் தேதி வரை தெற்கு தமிழக கடற்கரை மற்றும் அதனை ஒட்டிய கோமோரின் பகுதி மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 65 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக நாகப்பட்டினம் யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை இடையிலான பயணிகள் கப்பல் சேவை இடைநிறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதிப்போரில் இலங்கை ராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்ட இசைப்பிரியா மற்றும் பாலச்சந்திரன் ஆகியோருக்கு நியாயமான தீர்வை அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என தெரிவித்து சட்டத்தரணி தனுஷ்க ரணாஜக கந்தகம குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் வழங்கப்படும் என கூறிய அனைத்து அரசாங்கங்களும் பதவிக்கு வருகின்றன. பதவிக்கு வந்ததும் அதனை அடியோடு மறந்து விடுகின்றனர். இந்த விடயம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க சாட்சியங்கள் இல்லை என கூறப்படுகிறது. இது மறுக்கப்பட வேண்டிய ஒன்று. இலங்கை ராணுவத்திடம் தஞ்சமடைந்த இசைப்பிரியா மற்றும் சோபா ஆகியோர் கொல்லப்பட்டனர். அதற்கு தகுந்த ஆதாரங்கள், சாட்சியங்கள் காணப்படுகின்றன. இருப்பினும் அவர்களது குடும்பத்தார் சாட்சியம் அளிக்க முன்வராமல் உள்ளனர். மேலும் அவர்களது குடும்பத்தில் உள்ள எவரும் உயிருடன் இல்லை என்று கூறப்படுகிறது. மேலும் பாலச்சந்திரனை பற்றி அனைவருக்கும் தெரியும். அவர் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் இளைய மகன் ஆவார். அவரும் ராணுவத்தால் கொல்லப்பட்டார். இந்த அத்துமீறல்களுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். வடக்கு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். யாழில் 10 போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். பாசையூர் புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவின் போது போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வந்த வேளை அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்புத்துறை பகுதியை சேர்ந்த 25 வயதுடையவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சந்தேக நபரை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டனர். ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. ஜெருசலத்தில் வெடிப்பு சத்தங்களை கேட்க முடிந்ததாகவும் டெல் அவியில் கரும்புகை தென்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 40க்கும் அதிகமானவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. ஏவுகணைகள் கட்டிடங்கள் மீது விழுந்துள்ளன. இதனால் கட்டடங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. உயிரிழப்புகள் இல்லை, ஆனால் பொதுமக்கள் காயமடைந்துள்ளனர். ஆனால் பெருமளவு அழிவுகள் ஏற்பட்டுள்ளன என்று இஸ்ரேலின் செய்தியாளர் ஒருவர் பிபிசிக்கு தெரிவித்துள்ளார். இதேவேளை பெருமளவு ஏவுகணைகள் இஸ்ரேலின் 2வது மிகப்பெரிய நகரமான டெல் அவியை தாக்கின என்று தெரிவித்துள்ள டெலிகிராப் இஸ்ரேல் இது பொதுமக்கள் மீதான தாக்குதல் என்றும் தெரிவித்துள்ளது. இதேவேளை நகரின் மத்தியில் உள்ள உயரமான கட்டணம் ஒன்று சேதமடைந்துள்ளதை காண்பிக்கும் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. சனிக்கிழமை காலையிலும் தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன. ஏவுகணை தாக்குதல்களில் இது தப்புவதற்காக ஜெருசலத்தில் புகலிடங்களை நோக்கி ஓடியுள்ளனர். இஸ்ரேலில் மக்கள் வசிக்கும் பகுதிகளை நோக்கி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டதன் மூலம் ஈரான் எல்லை மீறிவிட்டது என்று இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதைத்து அளிக்கப்பட்ட படுகொலை சாட்சியங்கள். ஐநா ஆணையாளருக்கு பரந்த கோரிக்கை. மோசமடையும் நிலைமை. நாட்டில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு பாரிய தட்டுப்பாடு. நாகப்பட்டினம் யாழ்ப்பாணம் பயணிகள் கப்பல் சேவை தொடர்பாக வெளியான தகவல். இசைப்பிரிய பாலச்சந்திரன் படுகொலைக்கு நீதி கிடைக்குமா? யாழ் ஆலய திருவிழாவில் இளைஞன் செய்த மோசமான செயல். இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல். சிதைந்து கிடக்கும் இஸ்ரேலின் மிகப்பெரிய நகரம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.